2005ஆம் ஆண்டு தேமுதிக ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்தே ஒரு தனி எதிர்பார்ப்பு தமிழக மக்கள் மத்தியில் இருந்தது. கேப்டன் விஜயகாந்த் 2006 தேர்தலில் தனித்து போட்டியிட்டார். ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டுகளை வாங்கி அவர் மட்டுமே விருத்தாச்சலம் தொகுதியில் ஜெயிச்சார். அது அவர் அரசியல் நிலைப்பாடு சரியாக இருந்ததாக தோணுது. அதே போல் 2011 கூட்டணி போட்டால்தான் சரிவரும் அப்படிங்கிற ஒரு சில அரசியல் ஆலோசகர்கள் ஆலோசனையின் பெயரில் அதிமுக கூட கூட்டணி அமைச்சார். 29 எம்எல்ஏக்களை பெற்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தார். அப்போ அந்த ஆட்சி காலத்தில் அப்போதைய முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் இடையே ஒரு காரசார விவாதம் காரணமாக ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டு கூட்டணி பிரிஞ்சிட்டாங்க. 2014 பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைஞ்சு அடுத்த கட்ட அரசியலுக்கு முயற்சி செய்கிறார். அந்த நாடாளுமன்றத்தில் தோல்வி பெற்றாங்க. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல ஓட்டு வங்கியை தக்க வச்சுக்கிட்டாரு. அந்த கூட்டணிக்கு தலைவராகவும் இருந்தார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி என்கிற கூட்டணியினுடைய தலைவராக பொறுப்பெடுத்து ஒரு மாற்று அரசியல் முன்வைத்து தேர்தலில் நின்றார். தோல்வி உற்றார். இது எந்த மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை காட்டுகிறது என்றால், தனித்து நின்றால் வெல்ல முடியாது என தெரிந்து பிறகு கூட்டணிக்கு அழைக்கிறார். கூட்டணி அவருக்கு ஏற்றபடி இல்லை என தெரிந்த பிறகு அடுத்த மாற்றத்துக்கான அடுத்த கூட்டணிக்கு தலைமை ஏற்கிறார். அதுவும் அவருக்கு சரிவரவில்லை. அதற்கு அடுத்ததாக ஒரு மாற்று அரசியலை தானே ஒரு கூட்டணி மூலம் முன்னெடுத்து செல்கிறார். இப்படித்தான் அவர் அரசியல் பயணம் இருந்தது. அவர் யாரிடமும் பேரம் பேசியதோ, சீட்டுக்காக போய் நின்றதோ, யாரிடமும் அடிபணிந்ததோ கிடையாது. அது அவருடைய குணாதிசயம். இப்படி உள்ள சூழலில் இன்று தேமுதிக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கூட்டணி அமைச்சு தேமுதிகவை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் அவங்க இருக்கிறாங்க. அந்த கூட்டணியுடைய ஆசையை இப்போ இருக்கிற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேம விஜயகாந்த் நிறைவேற்றுவாரா, மீண்டும் தனித்து என்கிற முடிவுக்கு வருவாரா என்பது இந்த மாதம் கழித்து மார்ச் மாதம்தான் தெரிய வரும் என அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.